இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் நான் ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்க்குறேன். அந்த வேலை என்னென்னா பாட்டில்லாம் எடுத்து இந்த எப்படி சொல்கிறது வாட்டர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் எடுத்து காயிலங்கடையில் போடுற வேலை. காயிலங்கடையில் போட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படி கிடைக்கும். கரெக்டாக 50 ரூபா 60 ரூபா கரெக்டாக கிடைக்கும். எனக்கு அது எதுக்கு அந்த 50 ரூபா 60 ரூபா அப்படின்னா, எனக்கு நெஞ்சு வலி இருக்குது. என் நெஞ்சு வலிக்கு எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வேணும். சரியா? எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வேணும். ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு எனக்கு பழம் வேணும். இன்னொன்று, எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும். நிஜமாவே ஒரு காஃபி, ஒரு பால் வாங்கினா 13 ரூபா பால். சரி 10 ரூபா ஒரு காலையில் ஒரு காஃபி, நைட்டு ஒரு காஃபி, அதான் ஈவினிங் வரும்போது ஒரு காஃபி. எனக்கு 2 காஃபி தேவைப்படுது. 2 ஐஸ் பாட்டில் எனக்கு தேவைப்படுது. நிஜமாவே எனக்கு நெஞ்சு வலி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். அது எனக்கு படப்படன்னு அடிக்கும் போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் குடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு சில இடத்துல 2 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூட எனக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் இப்போ என் தம்பி காசு அனுப்புவானா ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படி சொல்லி கணக்கு பண்ணி ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படி 300 ரூபா அப்படி அனுப்புவான். எனக்கு அது சாப்பாடு செலவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. சாப்பாடுனா அரிசி வாங்குறதுக்கு மற்ற செலவுக்கெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நெஞ்சு வலி வந்ததுனால இப்போ எனக்கு தலைவலிக்கும் போது ஒரு 2-3 மாத்திரை வாங்குவேன். அந்த மாத்திரை அவன் கொடுக்குற காசில் வாங்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்தது செலவுக்கு. என் நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஒரு காலைல ஒரு மாத்திரை நெஞ்சு வலி மாத்திரை, மதியானம் ஒரு நெஞ்சு வலி மாத்திரை, நைட் ஒரு நெஞ்சு வலி மாத்திரை. நெஞ்சு வலி வந்துடுச்சு அப்படின்னும் போது அது எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு மாத்திரை போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நான் மாத்திரை போடுறேன்.